Assalamu alaikum everyone. Welcome to my channel Cake with Shanu. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். அதாவது பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்க போகுது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நான் எல்லாமே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல 1/4 கப் மாவு. நான் இந்த லாஸ்ட் வீடியோவில் எப்படி மாவு அளக்கிறது என்பதை பற்றி போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். 1/4 கப், அதாவது 1+4 கப் எடுத்திருக்கேன், அதாவது 4இல் 1. 5 முட்டை, இது நல்ல பெரிய முட்டையாக 5 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் அப்படின்னா 6 முட்டை எடுங்க. 1/4 கப் சீனி, நான் சீனி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் ஆயில், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எப்போவுமே புதுசாக இருக்கணும், அப்போ தான் உங்கள் கேக் நல்லா பொங்கி வரும். இது வெனிலா எசன்ஸ். இது நான் யூஸ் பண்ணுற வெனிலா எசன்ஸ் வின்ஸ் பிராண்டோடது. ரொம்பவுமே நல்ல பிராண்ட். நான் இது நல்லாவே சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ரொம்ப நல்ல பிராண்ட். வெனிலா எசன்ஸை பொறுத்து தான் நம்மளோட கேக்கில் ஒரு நல்ல வாசனை வரும். இது 92 ரூபீஸுக்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம எந்த டின்னில் கேக் செய்ய போகிறோமோ அந்த டின்னை க்ரீஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு 2 டாட், நீங்கள் உங்கள் டின்னில் 2 டாட்டில் மட்டும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதிகமான ஆயில் நீங்கள் போட்டுற வேணாம். அதிகமாக ஆயில் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கேக் தீயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடியில் கருகி போயிடும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக மாவு சேர்த்து எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அளவுக்கு அதிகமான மாவும் சேர்க்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக மாவு சேர்க்கும்போது நம்மளோட கேக் ரொம்பவுமே தடிப்பாக போயிடும் அடியில். இப்போ நல்லா க்ளீன் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் நம்ம மாவையும் பேக்கிங் பவுடரையும் அரித்து எடுக்க போகிறோம். 1/4 கப் மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் நல்லா அரைச்சிடுங்க. 1க்கு 3 தடவை நல்லாவே இதில் நான் நல்லா மாவை 3 தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பிறகு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவை நம்ம எதுக்காக 3 தடவை அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட கேக்கில் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக. இனி முட்டையை அடிச்சிடலாம். நல்ல க்ளீனான ஒரு பவுல் எடுங்க. உங்களோட பவுலில் எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. இதுதான் இதோட டிப். தண்ணி இருந்தால் நம்மளோட முட்டை பொங்கி வராது. இப்போ நான் இதில் 5 முட்டையும் உடைச்சி வச்சுருக்கேன். முட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்மளோட கேக்கில் முட்டைக்குரிய மனம் எடுத்து காட்டுறது முட்டையில் இருக்கிற வெடுக்கு தான். அதனால் நான் இங்கே இருக்கிற வெடுக்கெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். முட்டையோட மஞ்சள் கருக்கு சைடில் இருக்கிற இதை நம்ம எடுத்து விடணும். நம்மளோட கேக்கில் முட்டைக்கான மணத்தை கொண்டு வரதே இதுதான். இதை க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நான் அதிலேயே வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நிறைய விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆனால் முட்டையோடைய வெனிலா எசன்ஸை சேர்த்து முட்டையை பீட் பண்ணுறதுனால முட்டையோட கம்ப்ளீட்டாக முட்டை மணம் இல்லாமல் போயிடும். இது ஒரு மெயினான ஸ்டெப். இப்போ வாங்க பீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் ஒரு 3 நிமிஷம் இதை பீட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் சுகரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிடணும். நான் இப்போ சுகரெல்லாம் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது என்பதை நீங்கள் பார்க்கலாம். முட்டை இந்த அளவுக்கு க்ரீமியாக அடித்து வந்திருக்கணும். நான் ரொம்ப நல்லாவே பீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதிகமாக பீட் பண்ணிட வேணாம். இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த ஆயிலையும் சேர்த்துடலாம். ஆயிலை மிக்ஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் ரொம்பவுமே லோ ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம்.
இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த மாவு மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மாவை அதில் விட்டு லைட்டாக இப்படி மட்டும் செஞ்சு விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளோட கேக் பேட்டரில் இருக்கிற அந்த பபிள்ஸ் வெளியில் போயிட்டு அப்படின்னா நம்மளோட கேக் உப்பி வராது. கேக் நல்லாவே பொங்கி வர்றதுக்கு தான் நம்ம இந்த அளவு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போது ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரி. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த டின்னில் இந்த கேக் பேட்டரை 3/4 வாசிக்கு போட்டுருந்தால் போதும். முக்கால் வாசிக்கு எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம கேக்கை பேக் பண்ணும்போது அந்த கேக் முழுவதுமாகவே அந்த டின்னை நிரப்பிடும். இதில் ஒரு ஸ்டெப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கேக் பேட்டர் செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களோட அவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 160 செல்சியஸில் உங்களோட அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. இப்போது நான் கம்ப்ளீட்டாக கேக் பேட்டரை போட்டுட்டேன். இப்போ 3/4 வாசிக்கு போட்ட இந்த கேக் பேட்டரை நல்லாவே டேப் பண்ணி விடுங்க. இப்படி அடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கேக் பேட்டரில் இருக்கிற அந்த பபிள்ஸ் வெளியில் போயிட்டு இப்போது நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கேக் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இந்த கேக் வந்திருக்கு. வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அடுத்த வீடியோவில் நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேக் எந்த அளவுக்கு பேக்காக இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு நைஃப் வச்சு இந்த ஓரங்களை இப்படி கட் பண்ணி விடுறேன். நான் கேக்கை டின்னில் இருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக இப்படி செய்கிறேன். இப்போ பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட், ரொம்பவுமே கேக் ரொம்பவுமே சாஃப்டாக வந்திருக்கு. நான் கேக்கை கட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே சாஃப்ட், சூப்பர் சாஃப்டாக இந்த கேக் வந்திருக்கு. இந்த ரெசிபி பர்ஃபெக்டான ரெசிபி. நீங்கள் இப்போ தான் பேசிக்காக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாளைக்கு உங்களை இன்னொரு ரெசிப்பியில் வந்து சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நல்ல ஒரு ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.